ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவா உருண்டைங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இந்த ரவா உருண்டை வந்துட்டு ஒவ்வொருத்தங்க செஞ்சாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நாள் 2 நாள்லேயே ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக 15 நாள் 20 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு 50 மில்லி நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு அதில் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா திராட்சையும் அதோடு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அதே வடை சட்டியில் நம்ம ரவையை போட்டுடலாங்க. நான் 1 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா கிளறி விடுங்க நெய்லேயே. ரவை நல்லா வறுபட்டோன்னையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த 3ஐயும் ரவையோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கிலோ சர்க்கரையை அதோடு சேர்த்துறேங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு 100 மில்லி காட்ட சேர்த்துறேங்க. இது சுத்தமான ஒரிஜினல் பசு நெய்ங்க. நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த நெய் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஃபெஸ்டிவல் வருது, பொங்கல் வருது. இந்த நெய் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எவ்வளோ கிலோ எவ்வளோ லிட்டர் வேணுனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லோ கலரில் குருணையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் சுத்தமான பசு நெய்ங்க. நெய் போட்டதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்லங்க, அது அளவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ரவையை கிளறி விடணும். அடுப்புலேயே வச்சுட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இறக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க. உருண்டை பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ஒவ்வொரு உருண்டையிலையும் திராட்சை, முந்திரி, பாதாம் ஒவ்வொன்றும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சௌமிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். கெஸ்ட்டு வீட்டுக்கு போனோம்னா இந்த மாதிரி ரவா உருண்டை செஞ்சு கொண்டு போங்க. சூப்பராக இருக்கும். பை.